அந்த பேப்பர் எடுத்து கொடுத்திருப்பாருங்கிற அளவுக்கு ஏதோ போகிற போக்குல ஒரு ஹதீஸை அணுக தெரியாம, ஹதீஸ்ல எப்படி முடிவெடுக்கணுங்கிறது தெரியாம ஏதோ போகிற போக்குல யூகத்தை என்ன பண்ணிட்டு போறாங்க, அள்ளி வீசிட்டு போறாங்க. சும்மா சந்தேகத்தை கலப்பணுங்கிறதுக்காக இது மாதிரி என்ன பண்றது, பேசுறது. சரி, அப்போ ரசூலுல்லாஹ் அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு எழுதிய கடிதம் அவருடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்தது. அவருடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்த கடிதம் நபிகள் நாயகம் எழுதிய கடிதம் தான் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதிப்படுத்திய அந்த கடிதத்துல தான் இந்த முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்ற ஒரு தாபியும் ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தில் இப்படி இருந்துச்சுன்னு அறிவிக்கிறார். அப்ப இங்கே அந்த தொடர்பு என்பது நமக்கு கிடைக்குது. ஒரு மெட்டீரியல்ல இருந்து அறிவிக்கிறார். முதல் விஷயம், இவர் நபிகள் நாயகத்தின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நபித்தோழரின் தொடர்பு இல்லாமல் அறிவிப்பதை போன்ற சாதாரணமான முர்சலை போன்ற இது கிடையாது. இந்த செய்தி மெட்டீரியலிலிருந்து அறிவிக்கிறார், கடிதத்திலிருந்து அறிவிக்கிறார். கடிதத்திலிருந்து அறிவிக்கும் பொழுது நாம் அங்கே உறுதிப்படுத்த வேண்டியது அது நபியின் கடிதம் தானா, அது நபியின் கடிதம் தான் என்று யாராவது ஒரு நபித்தோழர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரா என்பதுதான் நமக்கு தேவை. ஏன்னா அங்கேயும் நமக்கு என்ன தேவை, நபித்தோழருடைய தொடர்பு இல்லாமல் ஒரு தாபி அறிவிக்கிறார்னா அங்க 2 பேர் இருக்கிறாங்க, தாபி இருக்கிறாங்க, நபிகள் நாயகத்தை பற்றி அறிவிக்கிறார். இடையில் இருக்கிற சஹாபி தான் என்ன பண்ணல, அங்க இல்ல. அப்ப சஹாபியினுடைய தொடர்பு தான் அங்க வேணும். அதே போல இங்க மெட்டீரியல்ல இருந்து அறிவிக்கிறார், ஒரு தாபி நபிகள் நாயகத்தின் கடிதத்திலிருந்து அறிவிக்கிறார். இப்போ இங்க ஒரு தொடர்பு நமக்கு தேவையில்லை, ஒரு நபித்தோழருடைய தொடர்பு தேவையில்லை. எது தேவைன்னா இந்த கடிதம் நபியின் கடிதம் தானா அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு தான் நமக்கு தேவை. அப்ப நபியின் கடிதம் தானா என்பதை ஒரு நபித்தோழர் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கணும். அப்படி உறுதிப்படுத்தி இருக்கிறாங்களான்னு பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இப்படி உறுதிப்படுத்தி இருக்கும் பொழுது இது வார்த்தையில சஹாபி இல்ல என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த செய்தி ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நபியின் கடிதத்திலிருந்து, உமர் ரலியல்லாஹு என்ற ஒரு மூத்த நபித்தோழருக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு கடிதத்திலிருந்து பெறப்பட்ட சட்டம் என்பதனால இது ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ள தகுதியான செய்தியாக இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுதிய கடிதத்திலிருந்து முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்பவர் அறிவிக்கக்கூடிய 20 தீனார் இருந்தால், அதாவது 85 கிராம் தங்கம் ஒருவரிடத்தில் இருந்தால் அல்லது அதன் மதிப்பு இருந்தால் ஒருவருக்கு சக்காத்து கடமையாகும் என்ற சட்டத்தை நமக்கு சொல்லித் தருகிற இந்த செய்தி ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள தகுந்த செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் இது மற்ற முர்சலை போல அல்ல, இது நபிகள் நாயகத்தின் ஒரு மெட்டீரியலிலிருந்து கடிதத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிற காரணத்தினால் அது நபியின் கடிதம் தானா என்ற உறுதிப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்கிறது. அது நபியின் கடிதம் தான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கீகாரம் கொடுத்து அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கடிதத்திலிருந்து இன்னொரு அறிவிக்கும் பொழுது அந்த செய்தி கண்டிப்பாக ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய செய்திதான் என்பது இந்த தகவல்களிலிருந்து நமக்கு என்ன பண்ணுது, தெரியுது. இப்போ இன்னொரு கேள்வி இதுல என்ன பண்றாங்கன்னா முன்வைக்கிறாங்க. என்ன கேள்வி, இதுல ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறாரு. அவரை சில பேர் பலவீனமானவர்னு சொல்லி இருக்கிறாங்களே, அது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த இதை பொறுத்தவரையில பொதுவாக ஹதீஸ் கலையில அறிவிப்பாளர்களை எடை போடும் விஷயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவர் மீது ஒரு விமர்சகர் குறை சொன்னார் என்பதற்காக மட்டும் அவர் பலவீனமாக ஆகிவிட மாட்டார். அந்த குறை ஆதாரபூர்வமான குறையாக, அவர் தாக்கத்தை ஏற்படுத்துகிற குறையாக, அவருடைய நம்பகத்தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற குறையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது அந்த அறிவிப்பாளர் விஷயத்திலே பாதிப்பு ஏற்படுத்தும், அந்த அறிவிப்பாளர் பலவீனமானவர் என்று கருதப்படுவார். மற்ற அடிப்படையில் குறை சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினாலேயே ஒரு பலவீனமாக்கப்பட்டு விட மாட்டார் என்பது ஹதீஸ் கலையில இருக்கக்கூடிய ஒரு விதி. அப்ப இந்த ஹபீப் இப்னு அபி ஹபீபை பற்றி பல இமாம்கள் இவர் நம்பகமானவர் என்பதற்கு சாட்சி கூறியிருக்கிறாங்க. அப்ப இப்னு அதி என்பவர் சொல்லுகிறாரு, அர்ஜு அன்னஹு லா பஅஸ பிஹி, இவர் விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லை என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அதே போல புகாரி இமாம் ஹிப்பான் என்ற இமாம் சொன்னதாக பதிவு செஞ்சிருக்கிறாரு, ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்பவர் நம்பகமானவர் அப்படின்னு ஹிப்பான் சொன்னதாக புகாரி இமாம் தன்னுடைய தாரிகுல் கபீர் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்.
அதே போல இப்னு ஹிப்பான் இவரை நம்பகமானவர் என்று சொல்லியிருக்கிறார். இப்னு ஷாஹின் என்பவர் சொல்லியிருக்கிறாரு இவர் சாலிஹ் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி இப்னு ஹல்ஃபூன் என்ற இமாமும் இவர் நம்பகமானவர்னு சொல்லியிருக்கிறார். இப்படி பல்வேறு இமாம்கள் இவருடைய நம்பகத்தன்மைக்கு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அஹ்மது இப்னு ஹம்பல் மா ஆலமு பி ஹபீப் இப்னு அபி ஹபீப் பாசன் ஹபீப் இப்னு அபி ஹபீப் விஷயத்துல எந்த பிரச்சனையும் நான் பார்க்கலையே அப்படின்னு அவர் சொல்றார். அதே போல அபுதாவுத் இமாம் அஹ்மது இமாம்கிட்ட கேட்கிறார். கேட்கும் பொழுது அஹ்மது இமாம் சொல்றாரு அர்ஜு அன் சாலிஹல் ஹதீஸ், இவர் ஹதீஸ் துறையில நல்லவர். கான அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி யுஹதீஸ் அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி என்பவர் இவரிடத்திலிருந்து ஹதீஸ்களை அறிவிக்கிறார் என்று அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் இவருடைய நம்பகத்தன்மைக்கு சாட்சி சொல்லியிருக்கிறார். அப்ப இவ்வளவு இமாம்களும் இவர் ஹபீப் இப்னு அபி ஹபீப் நம்பகமானவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சில பேர் சில விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க, சில கருத்துக்கள் தவறாக விளங்கப்பட்டவையாகவும் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இப்னு மயின் சொன்னதாக தஹதீப் என்கின்ற நூல்ல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. நஹானா இப்னு மயின் அன் நஸ்மா ஹதீஸஹு, இவருடைய ஹதீஸை கேட்க கூடாது என்று இப்னு மயின் எங்களை தடுத்தார் என்று தஹதீபுல இடம்பெறுது. இப்ப இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா இவருடைய ஹதீஸ்னு வருதுல, இவருடைய ஹதீஸ்னா ஹபீப் இப்னு அபி ஹபீபுடைய ஹதீஸை தான் இப்னு மயின் தடுத்திருக்கிறாரு. அப்ப இப்னு மயின் தடுத்திருக்கிறாருன்னா இவருடைய ஹதீஸை கேட்க கூடாதுன்னா அப்ப இவரிடத்துல ஏதோ மிகப்பெரிய ஒரு குறை இருக்குதுன்னு அர்த்தமாச்சுது அப்படின்னு என்ன பண்றாங்க சில பேர் சொல்றாங்க. ஆனா இது தவறான விமர்சனம். ஏன் தவறான விமர்சனம்னா இப்னு மயின் ஹபீப் இப்னு அபி ஹபீபிடமிருந்து கேட்க கூடாதுன்னு தடுக்கல. அவருக்கு ஹபீப் இப்னு அபி ஹபீபுக்கு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறார் தாவூத் இப்னு ஷபீப், அவருடைய ஹதீஸை தான் என்ன பண்றாரு இவரு தடுக்கிறார். அப்ப அவருடைய இந்த செய்தி இந்த தகவல் இப்னு மயின் சொன்ன வாசகம் முழுவதாக ஜரஹ் வ தஅதீல் என்ற நூல்லையும் தஹதீபுல் கமால் என்கின்ற நூல்ல இடம்பெறுது. அதுல எப்படி வருதுன்னா ஃபனஹானா யஹ்யா இப்னு மயின் அன் நஸ்மா மின்ஹு, இவரிடமிருந்து ஹதீஸை கேட்க கூடாது என்று இப்னு மயின் எங்களை தடுத்தார். இவரிடமிருந்து யாரிடமிருந்து மின் தாவூத் இப்னு ஷபீபிடமிருந்து கேட்க கூடாதுன்னு தடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்னு மயின் தடுத்தது ஹபீப் இப்னு அபி ஹபீபிடமிருந்து இல்ல, யாரிடமிருந்து தாவூத் இப்னு ஷபீபிடமிருந்து. தாவூத் இப்னு ஷபீபுக்கும் நாம எடுத்து காட்டக்கூடிய இந்த நபியின் கடிதம் தொடர்பான செய்திக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னா சம்பந்தம் கிடையாது. அவர் இந்த ஹதீஸ்ல ஒரு அறிவிப்பாளர் கிடையாது. அப்ப இந்த விமர்சனம் இந்த நாம ஆதாரம் காட்டக்கூடிய செய்திக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். அதே போல அடுத்தது இன்னொரு கருத்தையும் இவர் மீது ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. என்ன விமர்சனமாக முன்வைக்கிறாங்கன்னா அஹ்மது இமாம்கிட்ட கேட்கிறாரு, அவருடைய மகனார் கேட்கிறார். இவர் ஹபீப் இப்னு அபி ஹபீபை பத்தி கேட்கும் பொழுது அஹ்மது இமாம் சொல்றாரு ஹுவ கதா வ கதா, அவர் இவ்வாறு இருக்கிறார். கான இப்னு மஹதி யுஹதீஸு அன்ஹு, இப்னு மஹதி இவரிடமிருந்து அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்றார். அஹ்மது இமாம்கிட்ட அவருடைய மகனார் ஹபீப் இப்னு அபி ஹபீபை பத்தி கேட்கும் பொழுது அவர் இவ்வாறு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாருல. இந்த மூடலான வார்த்தையை வச்சு, ஏன்னா வார்த்தையை ஒரு தோரணையில நாம மாத்திட்டா அது விமர்சனம் மாதிரி தெரியும். இந்த மூடலான வார்த்தையை விமர்சனமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் இவ்வாறு இருந்தார் அப்படின்னு அஹ்மது இமாம் குறையாக சொன்னதை போன்ற தோரணையில சொல்ல பார்க்கிறாங்க. ஆனா நாம ஒரு விஷயத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் அந்த வார்த்தையை மட்டும் வச்சு பார்க்க கூடாது. மூடலாக அஹ்மது இமாம் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதனுடைய அர்த்தத்தை வேற எங்கேயாவது தெளிவுபடுத்தி இருக்கிறாரான்னு பார்க்கணும். அதை தெளிவுபடுத்தி அஹ்மது இமாம் சொன்னது மற்ற கிதாபுகள்ல இடம்பெறுது. அதை நாம ஏற்கனவே உங்களுக்கு வாசிச்சு காட்டணும். அவர் இவ்வாறு இருக்கிறார்னா மா அலமு பி ஹபீப் இப்னு அபி ஹபீப் பாசன், ஹபீப் இப்னு அபி ஹபீப்ட்ட பிரச்சனை இருக்கிறதா நான் பார்க்கல. கான அப்துர் ரஹ்மான் யுஹதீஸு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி இவரிடமிருந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அர்ஜு அன் யகுன சாலிஹல் ஹதீஸ், இவர் இந்த ஹபீப் இப்னு அபி ஹபீப் ஹதீஸ் துறையில் நல்லவராக இருப்பதை நான் ஆதரவிக்கிறேன் என்று அஹ்மது இமாம் இவரை புகழ்ந்து இவரிடத்தில் எந்த பிரச்சனை இல்லை என்று சொன்னதை மூடலாக அவருடைய மகன் இன்னொரு இடத்துல கதான்னு சொல்றார். இந்த கதான்னு சொன்னதை ஏதோ விமர்சனம் மாதிரி சில பேர் கற்பிக்கிறாங்க. ஆனா மூடலாக இருப்பதை அஹ்மது இமாமே தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கும் பொழுது அதுதான் ஆதாரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். அடுத்ததாக இது இல்லாம யஹ்யால் கத்தனும் இமாம் சாஜி அவர்களும் இவரை பலவீனமானவர்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. யஹ்யால் கத்தனும் சாஜியும் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருமே கடும்போக்குடையவர்கள்னா சிறிய ஒரு சின்ன அளவு மிஸ்டேக் இருந்தால் கூட
சாதாரணமாக மனித இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு குறை இருந்தால் கூட அதற்கு ஒரு அறிவிப்பாளரை பலவீனமானவர்னு தட்டி விடக்கூடிய ஒரு கடும்போக்குடையவர்களாக அவங்க ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க. யஹ்யா முத்தஅன்னித்துன் ஜித்தன் ஃபிர் ரிஜால் அப்படின்னு மீசானுல் இஅ்திதால்ல இவர் யஹ்யல் கத்தனி பற்றி சொல்லப்படுது. யஹ்யல் கத்தன் எப்படிப்பட்ட மனிதர்னா அறிவிப்பாளர்கள் இடம் போடுவதில் மிக கடும்போக்குடையவர் அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அவர் என்ன பண்ணிடுவாரு, ஆள பலவீனம்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல சாஜி இமாமை பொறுத்தவரையில ஆதாரம் இல்லாம சில பேரை பலவீனம்னு சொல்லுவாரு. இமாம் இப்னு ஹஜர் தன்னுடைய ஃபத்துல் பாரினுடைய முன்னுரையில எழுதுறார், லஅஃபஹு சாஜி பிலா முஸ்தனிதின் தகல்லம ஃபீஹி சாஜி பிலா ஹுஜ்ஜத்தின். சாஜி இமாம் ஒரு அறிவிப்பாளர் விஷயத்தை